1000 கவசத்தோடு அசுரனாக வாழ்ந்த சஹஸ்ர கவசன். கர்ணனின் பூர்வ ஜன்ம ரகசியம். கர்ணன் பாண்டவர் புத்திரன் என்பதை அவர் இறந்த பிறகே இந்த உலகம் அறிந்தது. நல்லவனான கர்ணனுக்கு ஏன் அந்த அவல நிலை நிகழ்ந்தது என்பது ஒரு கிருஷ்ண லீலை எனக் கூறப்படுகிறது. பூர்வ ஜன்மத்தில் கர்ணன் சஹஸ்ர கவசன் என்ற அசுரனாக இருந்தான். அவர் தேவர்களை நிர்தாட்சிணியமின்றி தாக்கினார். பிரம்ம தேவனிடம் பெறப்பட்ட வரத்தின்படி கர்ணனின் சரீரம் 1000 கவசங்களால் போர்த்தப்பட்டிருந்தது. அவற்றை நீக்காமல் யாரும் அவனை கொல்ல முடியாது என விதிக்கப்பட்டிருந்தது. சஹஸ்ர கவசத்தை அழைக்கும் சவால். சஹஸ்ர கவசனை தாக்க விரும்பும் வீரன் 12 வருடங்கள் தவம் செய்து அதன்பின் 12 வருடங்கள் தொடர்ந்து போர் புரிந்து 1000 கவசங்களில் ஒன்றை அறுக்க முடியும். எனவே 24 வருடங்கள் தவமும் யாகமும் போரும் செய்யும் முயற்சியால் மட்டுமே ஒரே ஒரு கவசம் நீக்கப்பட முடியும். இதனை யாரால் சாதிக்க முடியும்? துயரமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். அவரும் நரநாராயணன் ஆகிய வடிவத்தில் அவதரித்தார். அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணன் அவதாரம். நரன் 12 வருடங்கள் தவம் செய்தபின் நாராயணன் போரிலும் கலந்து கொண்டு 999 கவசங்களை அறுத்து எறிந்தார். பிரம்மன் பிரளயத்தை வந்தபோது இறுதியில் ஒரு கவசத்துடன் சஹஸ்ர கவசன் சூரிய லோகத்துக்கு சென்றார். அந்த கவசம் மீண்டும் பிறந்த சூரிய புத்திரன் கர்ணன் ஆகும். அந்த கவசம் அறுக்கப்பட வேண்டும் என்பதால் மகாவிஷ்ணு நரன் ரூபத்தில் அர்ஜுனன் ஆகவும் நாராயண அம்சத்தில் ஸ்ரீகிருஷ்ணராகவும் அவதரித்தனர். பாண்டவர்கள் வனவாசம் செய்த 12 வருடங்கள் அன்றைய நரனுடைய 12 வருட தவமாகும். ஒரு கவசத்தை இந்திரன் மூலம் நீக்கியதை நாம் அறிந்தே இருக்கிறோம். அதனால்தான் அர்ஜுனனால் கர்ணனைக் கொல்ல முடிந்தது. ஆன்மீக விளக்கம். நம்முடைய இன்றைய வாழ்க்கை சம்பவங்களுக்கும் காரணம் பூர்வ ஜன்ம கர்மாக்கள். கர்ணனின் வாழ்க்கை அமைந்த விதம் இந்த உண்மையை நமக்கு நிரூபிக்கிறது. அதாவது மனித வாழ்க்கையில் தோல்விகள், சவால்கள், சாதனைகள் அனைத்தும் முந்தைய கர்மாவின் விளைவுகளாக நிகழ்கின்றன.